முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 46. எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ, சிந்தாகுலம் ஆனவை தீர்த்து எனை ஆள். கந்தா கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா, குமரா மறைநாயகனே. இந்த பாடல்லையும் இந்த மனக்கவலைகளை எல்லாம் தீர்த்து உலகத்தின் இந்திரியங்களின் காரணமாக ஏற்படுகின்ற தொந்தங்களை ஆக்குலங்களை தீர்த்து என்னை ஆட்கொள்வாயாக அப்படிங்கிறார். அது கேட்குற போது முருகனை பார்த்து சொல்கிறார், எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ அப்படிங்கிறார். தாயாகி தந்தையாகி இருப்பவன், அப்பனும் நீயே அம்மையும் நீயே அப்படின்னு பாடுவார் தேவார பதிகத்தில். அதே போல் இங்கே சொல்கிறார், எம் தாயும் அம்மா, அதாவது அம்மாங்கிற தாய் அப்படின்னு சொல்கிற போது அது ஒரு தன்னலம் இல்லாத அன்பு, எதிர்பார்ப்பில்லாத அன்பு. அதனால தான் நம்ம தேவி எல்லாம் லோக ஜனனி அப்படின்னு சொல்கிறோம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஆரம்பிக்கிற போது ஸ்ரீ மாதா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறோம். தாய் மலைக்கு நாயகன்னு ஒரு திருக்கோணமலை பாட்டில் சொல்லுவார், சிறப்பான தாய் அருள் தர வேணும் அப்படிம்பார். அந்த தாய் குழந்தைக்கு செய்கின்ற அன்பு அது எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் அந்த சேயுடைய நன்மையை எதிர்பார்த்தே நன்மைக்காகவே செய்யப்படுகின்றது அந்த தாய் செய்யும் செயல்கள். அதனால தான் முருகனை பார்த்து சொல்கிறார், எனக்கு அம்மாவும் நீ தான், எனக்கு அருள் தந்தையும் நீ. அப்பாவை இன்னும் ஒரு படி மேலே வச்சு அருள் செய்பவன் நீ தான். முருகன் அருள் இல்லை, ஏன்னா அருள் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அவனன்றி ஓரணுவும் அசையாது. அவன் நினைப்பு வரணும்னாலே அவன் அருள் வேண்டும். அதுக்காக தான் இங்கே சொல்கிறார், அருள் தந்தையும் நீ. ஏது புத்தி ஐயான்னு ஒரு திருப்புகளில் ரொம்ப அழகாக சொல்லுவார், மைந்தன் ஓலம் இட்டிடில் தகப்பன் நீ ஓடி வர வேண்டாமா அப்படின்னு கேட்பார். திருத்தணி பாடல் அது. ஏது புத்தி ஐயான்னு துவங்குகிற பாடலில் தாயும் நீதான் எனக்கு, தந்தையும் நீதான். ஆகையினால என்னுடைய கவலைகளை எல்லாம், என்னுடைய மனத்தில் இருக்கும் தீராத கவலைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவன் நீதான். சிந்தாகுலம் ஆனவை, எத்தனை இருக்கோ, எத்தனையோ கவலைகள் மனதில் இருக்குது, எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டியவன் நீதான். தீர்த்து என்னை ஆள், என்னை ஆட்கொண்டு விடு. அந்த வீடு பேர் கிடச்சதுன்னு சொன்னார் இல்லையா, தலைமையில் திருவடியை வச்சு தீட்சை கொடுத்து முக்தியை கொடுத்தார். அதையே இங்கே வலியுறுத்துறார். ஏன்னா என்னுடைய அம்மாவும் நீ தான், அப்பாவும் நீ தான். அதனால என் தலைமையில் உன் பாதத்தை வச்சு எப்படி முக்தி கொடுக்குறியோ அதே போல் என்னை எப்பொழுதும் என் மனக்கவலைகளை எல்லாம் நீக்கி இறைவன் உன்னுடைய அருள் மழையை பொழிய வேண்டும் அப்படின்னு கேட்குறார். கந்தா கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா. கந்தா, கந்தானா எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு. அதில் கந்தன்னா கட்டுத்தறி போன்றவன், பாச கட்டுக்களை எல்லாம் அவிழ்த்து ஒரே நேரியில் ஒரே புள்ளியில் மனதை நிறுத்தக்கூடியவன் கந்தன், பற்றுக்கோடாக இருப்பவன். கதிர்வேலவன், பிரகாசமான வேலை உடையவன். உமையாள் மைந்தா, உமைனா பார்வதி தேவி, பார்வதி தேவியினுடைய மகனே. குமரா மறைநாயகனே, வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவனே. வேதம்ங்கிறது தான் சுப்பிரமணியம், சுப்பிரமணியம். அதனால் வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவனே, நீ எனக்கு என்னுடைய தாயும் தந்தையும் போல எனக்கு அருள் புரிவாயாக, என்னை ஆட்கொள்வாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். முருகாச்சரணம்.